He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். கோவையில் வந்தே பாரத் ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவை வந்த எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயிலுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. காட்சிகளில் பார்க்கிறோம். அலங்கரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயிலுக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், விரிவான விவரம். விக்னேஷ், இந்திய பிரதமர் இன்று 4 முக்கிய வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேரடியாக தொடங்கி வைத்த அவர் மற்ற 3 ரயில்களையும் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக தொடங்கி வைத்திருந்தார். குறிப்பாக தமிழக மக்கள் அதிக அளவில் பயன்பெறக்கூடிய வகையிலான எர்ணாகுளம் பெங்களூரு இடையிலான ரயில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை பெறும், ரயில் பயணிகள் மத்தியில் கிடைக்கும் என்கின்ற ஒரு வரவேற்பையும் பெறும் என்கின்ற ஒரு தகவல் இருந்தது. 3 முக்கிய மாநிலங்களை இணைக்கக்கூடிய இந்த ரயிலானது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்கள் இணைக்கக்கூடிய இந்த ரயிலுக்கு பெரும் வரவேற்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக கோவை, ஈரோடு உள்ளிட்ட நகரங்கள் வழியாக KSR வரை செல்லக்கூடிய இந்த ரயிலுக்கு உற்சாக வரவேற்பானது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மங்கள வாத்தியங்கள் முழங்க, நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுடன் கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சிகள் சார்பிலும், ரயில் பயணிகள் சார்பிலும், ரயில்வே துறையை சார்ந்த அதிகாரிகள் சார்பிலும், ரயில்வே துறை சார்ந்த ஊழியர்கள் சார்பிலும் என உற்சாகமான வரவேற்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான தொழில் நகரங்களில் ஒன்றாக பார்க்கக்கூடிய கோவைக்கு பெங்களூரு ரயில் செல்லக்கூடிய இந்த ரயிலானது பெரும் பங்களிப்பை தொழில்துறையினருக்கும் கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், வந்தே பாரத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய நிலையில கோவை போன்ற ஒரு முக்கியமான நகரத்திற்கு இந்த மாதிரி வந்தே பாரத் ரயில அங்க உள்ள பயணிகள்லாம் இதை எப்படி பாக்குறாங்க? குறிப்பாக எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூரு வரை செல்லக்கூடிய வழக்கமான ரயில் பயணம் என்பது 10 மணி நேரத்தை வரவும் இருக்கும் என்கின்ற ஒரு சூழலில் இப்போது வந்தே பாரத் ரயில் மூலம் 8 மணி நேரம் 40 நிமிடங்கள், அதிகபட்சம் சில நேரங்களில் 8 மணி நேரம் 30 நிமிடங்களில் கூட சென்று விட முடியும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி பிரவீன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.